தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக ஹீரோவாக தனக்கென தனி முத்திரையை பதித்து வருபவர் நடிகர் ரவிமோகன். ஜெயம் படத்தின் மூலமாக அறிமுகமான ரவிமோகன் தொடர்ந்து 3 ஹிட் படங்களை கொடுத்து எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தார். ஆரம்பத்தில் அவருடைய சினிமா கரியர் தொடர்ந்து ஏர்முகமாக இருந்தாலும் இடையில தொடர் சரிவுகளை அவர் சந்திச்சார். இதனால் அவருடைய மார்க்கெட் சரிவை கண்டுச்சு. இதில் தன் மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, குடும்ப பிரச்சனைன்னு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளானார். இதில் கென்யா அப்படின்ற ஒரு பாடகி ஹெனிஷாவுடன் அவருடைய நெருக்கம் சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்களை எழுப்புச்சு. ஆரம்பத்தில் ஹெனிஷா தனது தோழின்னு சொல்லி வந்த ரவிமோகன் போக போக பொதுவெளியில் இருவரும் கைகோர்த்தபடியே வருவது, ஒரே நிறத்தாலான ஆடைகளை அணிவதுன்னு தம்பதிகளுக்கே டஃப் கொடுத்து வராங்க. இவர்களுக்கு இருக்கிறது நட்பா இல்லை காதலான்னு புரியாமல் சமூக வலைதளவாசிகள் குழம்பி போயிருக்காங்க. இந்த நிலையில் ஹெனிஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அவரது காரில் போகக்கூடிய பின்னணியில் ரவிமோகன் நடித்த என்றென்றும் காதல் படத்தின் பாடல் ஒலிக்க, நான் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் என்னுடைய மைண்டில் நீங்கள் தான் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு கேப்ஷனை பதிவிட்டிருக்காங்க. ரவிமோகன் பாடல் ஒலித்துட்ருக்கிறதுனால அவரை குறித்து தான் அந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம நம்புகிற மாதிரியா இருக்குது? நிஜமாகவே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு இந்த பதிவை பார்த்துட்டு இப்போ எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வயலாக பரந்துட்டுருக்கு. ஏற்கனவே ரவிமோகன் அவர்கள் ஸ்டுடியோ ஆரம்பித்த பொழுதும் சரி, அவருடைய ரொம்பவே பர்சனலான சில நிகழ்வுகளில் இல்லை திருமணம் நடக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஹெனிஷாவோட தான் வந்துட்டு இருந்தார். முதல்ல ஹீலிங்காக நான் அவர்கிட்ட போனேன். அவங்க வந்து எனக்கு ஹீலிங் கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க தான், அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தார். ஆனால் நடக்கிறது, அவங்க நடந்துக்கிறது, இந்த விதத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலையே. எப்போ இவர் திருமணம் பண்ணிக்க போகிறோன்ற அனௌன்ஸை சொல்ல போகிறாரோன்னு எல்லோரும் ரொம்பவே அதோடு இல்லாமல் இவங்க மறுக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்றதுனால இது உண்மையா பொய்யா என்ன சொல்ல போகிறாருன்னு ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க. என்ன சொல்ல போகிறாரு ரவிமோகன் அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.